Hi friends, good morning. இன்னைக்கு பயோடெக்னாலஜி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா அடுத்த சாப்டர் நம்ம ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி சாப்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த பார்ட் வீடியோவில். ஸோ பயோடெக்னாலஜியில் நம்ம நேற்று முடிச்சதுலேருந்து அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா ப்ராசஸஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா நமக்கு தெரியும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படித்தோம் அதை கொஞ்சம் சுருக்கமா திருப்பி கொடுத்துருப்பாங்க, கடகடன் பார்த்துடலாம். Recombinant DNA technology involves several steps in specific sequences such as isolation of DNA. First of all, உங்களுக்கு தேவையான ஃபாரின் டிஎன்ஏவை எடுக்கிறதுக்கு முதல்ல டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். செல் வால் இருக்கும் ஒரு செல்லில், பிளான்ட் செல்னா, அதுக்கப்புறம் செல் மெம்பரேன் இருக்கும், அப்புறம் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நியூக்ளியர் மெம்பரேனை ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த நியூக்ளிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ அதில் ப்ரோட்டீன்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் டிஎன்ஏவை மட்டும் செப்பரேட் பண்ணி தனியாக எடுக்கணும். அதுதான் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஐசோலேஷன்னா செப்பரேஷன், தனியாக எடுக்கிறது. டிஎன்ஏவை தனியாக எடுக்கணும். தனியாக எடுத்த டிஎன்ஏவை சின்ன சின்ன பீஸா பண்ணும், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அப்பதான் உங்களுக்கு தேவையான ஜீன் எடுக்க முடியும். இப்போ ஹியூமன் டிஎன்ஏல 30,000 ஜீன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு ஜீன் வேணும்னா அது சின்ன சின்னதாக கட் பண்ணாதானே அந்த ஜீனை தனியா பிரிச்சு எடுக்க முடியும். அதான். So fragmentation of DNA by restriction endonuclease enzyme. Restriction endonuclease தான் டிஎன்ஏவை தனித்தனி பீஸா கட் பண்ணும். Isolation of desired DNA fragment. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏவை தனியா பிரிச்சு எடுத்தோம் ஒரு செல்லுல இருந்து. அப்புறம் அந்த டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணோம். அப்புறம் அந்த சின்ன சின்ன பீஸ் குரூப்பா இருக்குல்ல, அதுல தேவையான பீஸை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். Ligation of DNA fragment into a vector. இங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், லிகேஷன்னா ஜாயின் பண்றது, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்னா ஃபாரின் டிஎன்ஏ. ஃபாரின் டிஎன்ஏ பிளஸ் வெக்டர் இஸ் ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இங்கேயே வந்துருச்சு. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், அதாவது ஃபாரின் டிஎன்ஏவையும் வெக்டாரையும் நீங்க லிகேட் பண்ணும்போது, ஜாயின் பண்ணும்போது ஆர்டிஎன்ஏ வந்துருச்சு. ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபரிங் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, இந்த நம்ம லிகேஷன் பண்ணிட்டோம், அப்ப ஆர்டிஎன்ஏ வந்துருச்சு. அந்த ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஹோஸ்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். கல்ச்சரிங் த ஹோஸ்ட் செல். இப்போ ஹோஸ்ட் செல் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்த ஒரு செல், டிரான்ஸ்ஃபார்மன்ட். ஏன்னா அதுக்குள்ள ஆர்டிஎன்ஏ இருக்கு. அந்த ஹோஸ்ட் செல்லை கல்ச்சர் பண்றீங்க. கல்ச்சர் பண்றதுன்னா அதை வளர்க்குறீங்க, மல்டிபிள் காப்பீஸ் அதை எடுக்கிறீங்க. Culturing the host cells in a medium at large scale and extraction of desired product. இப்போ அந்த ஹோஸ்ட் செல் ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுது, ஃபாரின் டிஎன்ஏவோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அந்த ப்ராடக்டை தனியா பிரிச்சு எடுக்கிறோம். அப்போ ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் டிஎன்ஏ வச்சுக்குவோம். செல்லுக்குள்ள இருந்து டிஎன்ஏவை பிரிச்சு எடுத்துட்டீங்க. அதை 30,000 ஜீன்ஸுக்கு இருக்கு. ஸோ அதை சின்ன சின்ன பீஸா எண்டோநியூக்ளியஸ் போட்டு, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டு கட் பண்றீங்க. அதுல நமக்கு தேவையான ஜீன், எக்ஸாம்பிளுக்கு இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை தனியா பிரிச்சு எடுக்கிறோம். அதை ஃபாரின் டிஎன்ஏ சொல்றோம். அதை வெக்டாரோட கம்பைன் பண்றீங்க. வெக்டார் இஸ் அ பிளாஸ்மிட். இப்போ ஆர்டிஎன்ஏ கிடைச்சிருச்சு. அதை சூட்டபிள் ஹோஸ்டுக்குள்ள நீங்க இன்சர்ட் பண்றீங்க. ஈகோலை வச்சுப்போம். அந்த ஈகோலை இப்போ டிரான்ஸ்ஃபார்மெண்ட் ஆயிடுச்சு ஆர்டிஎன்ஏ இருக்கனால. அதை லார்ஜ் ஸ்கேல்ல கல்ச்சர் பண்றீங்க. கல்ச்சர் பண்ணும்போது ஈகோலை நம்ம ஃபாரின் டிஎன்ஏ, நம்ம இன்சுலின் சிந்தசிசிங் ஜீனோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்குது, இன்சுலின் சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்குது. இன்சுலினை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியோட ப்ராசஸ். ஓகே, லெட் அஸ் எக்ஸாமின் ஈச் ஆஃப் தீஸ் ஸ்டெப்ஸ் இன் சம் டீடைல். கொஞ்சம் டீடைலோட படிக்கிறோம். ஐசோலேஷன் ஆஃப் த ஜெனடிக் மெட்டீரியல், மீதி எல்லாம் ஓகே. பாருங்க, நம்ம ஹோஸ்டுக்குள்ள எப்படி அதை அனுப்புறது, ஆர்டிஎன்ஏ எப்படி தயாரிக்கிறது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யாரு, ஜாயின் பண்றது யாரு, எல்லாம் நமக்கு தெரியும். இங்க 2 ஸ்டெப் மட்டும் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட், டிஎன்ஏவை ஒரு செல்ல இருந்து எப்படி செப்பரேட் பண்ணி எடுப்பீங்க, ஐசோலேட் பண்ணி எடுப்பீங்க. ஐசோலேட்னா தனியா எடுப்பீங்க. அது நம்ம டீட்டெயிலா படிக்கணும். ஐசோலேட் பண்ணி எடுத்ததும் அதை கட் பண்றது எப்படின்னு படிச்சாச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டு தனித்தனி பீஸா கட் பண்ணிடுவோம்னு படிச்சாச்சு. அப்புறம் நமக்கு தேவையான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட், அந்த ஃபாரின் டிஎன்ஏவை எப்படி பிரிச்சு எடுப்போம்,
அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல அதையும் படிச்சிட்டோம். ஆனா பிரிச்ச டிஎன்ஏ பிராக்மெண்ட் இருக்குல்ல, இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை நான் செப்பரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்லாம் போட்டு பிரிச்சு எடுத்துட்டேன். ஆனா அதை ஒரே ஒரு காப்பி வச்சுக்கிட்டு இருந்தா வீணா போயிடுச்சுன்னா, காஞ்சி போயிடுச்சுன்னா, தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, அதனால அதை பில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ், கோடிக்கணக்கான காப்பீஸ் எடுத்து வைக்கணும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதையும் படிச்சுட்டா நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு போயிடலாம். எது? இந்த கல்ச்சரிங் த ஹோஸ்ட் செல் இன் எ மீடியம் அட் லார்ஜ் ஸ்கேலுக்கு போவோம் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிசைர்டு ப்ராடக்ட்டுக்கு போயிடுவோம். இதுதான் பார்க்க போறோம். ஓகே, ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். டிஎன்ஏவை ஐசோலேட் பண்றது எப்படி? ரீகால் தட் நியூக்ளிக் ஆசிட் இஸ் த ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் ஆல் த ஆர்கானிசம்ஸ் வித்தவுட் எக்ஸப்ஷன். இந்த இடத்துல உங்களுக்கு சார் வைரஸ்னு ஒன்று சொன்னாங்களே, வைரஸ்னு ஒன்று சொன்னாங்க, இங்க பாருங்க நியூக்ளிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. நியூக்ளிக் ஆசிட்ல 2 டைப் இருக்கு, ஒன்னு டிஎன்ஏ, இன்னொன்னு ஆர்என்ஏ. வைரஸ்ல ஒன்னு ஆர்என்ஏ இருக்கும், இல்லைன்னா டிஎன்ஏ இருக்கும், ரெண்டும் சேர்ந்து வைரஸ்ல இருக்காது. ஆனா ஹியூமன் பீயிங்ஸ், அதர் அனிமல்ஸ், ப்ரோகேரியாட்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, பாக்டீரியா, எந்த ஆர்கானிசம் எக்ஸப்ட் வைரஸ், எந்த ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாலும் போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். வைரஸ்ல டிஎன்ஏ இருக்கும், இல்ல ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டும் சேர்ந்துதான் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றாங்க. ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட் அப்போ எல்லா உயிரினங்கள்லயும் வைரஸ் ஒரு பசில், அது உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் அங்கேயும் கூட உங்களுக்கு ஆர்என்ஏவோ அல்லது டிஎன்ஏவோ இருக்கு. வைரஸ் தவிர மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு. அப்போ நியூக்ளிக் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன் all the organisms without exception. எல்லாத்துலயும் இருக்காங்க. assess and reason type questionல இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். without exception எல்லா ஆர்கானிசத்திலயும் நியூக்ளிக் ஆசிட் இருக்காங்க. don't forget. in majority of organisms this is deoxyribonucleic acid or DNA. மெஜாரிட்டியில. அப்ப மைனாரிட்டி யாரு? ஆர்என்ஏ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸ்ல டிஎன்ஏ இருக்காது. அதுதான் அவன் சொல்லியிருக்கான், மெஜாரிட்டின்னு கொடுத்துட்டான். In order to cut the DNA with restriction enzymes, it needs to be pure form, free from other macromolecules. Other macromolecules யாரு? ஹிஸ்டோன், புரோட்டீன், லொட்டு, லொசுக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஆர்என்ஏ எனக்கு வேணாம், டிஎன்ஏ தான் வேணும். ஸோ இதெல்லாம் கம்பைண்டா இருக்கும் போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு பியூர் ஃபார்ம்ல டிஎன்ஏவை மட்டும் தனியா பிரிச்சு கொடுக்கணும். ஓகே, சின்ஸ் த டிஎன்ஏ இஸ் என்க்ளோஸ்ட் வித் இன் த மெம்பரேன்ஸ். மெம்பரேன்ஸ்னா என்ன? நியூக்ளியர் மெம்பரேன்குள்ள, நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ்னா நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. we have to break the cell open to release DNA along with other macromolecules such as RNA, proteins, polysaccharides and also lipids. So RNA, proteins, polysaccharides, lipids எல்லாம் டிஎன்ஏவை சுத்திக்கிட்டு இருக்கும். நீங்க முதல்ல செல் மெம்பரேனை பிரேக் பண்ணணும், அதுக்கடுத்து நியூக்ளியர் மெம்பரேனை பிரேக் பண்ணணும், அப்பதான் டிஎன்ஏ மேக்ரோமாலிக்யூல்ஸோட வரும். அப்புறம் மேக்ரோமாலிக்யூல்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணணும், டிஎன்ஏ மட்டும் தனியா கிடைக்கும். This can be achieved by treating the bacterial cell or plant or animal tissue எதுவா இருந்தாலும் சரி with enzymes such as lysozyme. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்கெட்ல தெளிவா கொடுத்துருக்கான். லைசோசைம் இஸ் ஃபார் பாக்டீரியா. நம்ம சலைவாலேயே லைசோசைம் இருக்கு. அதனாலதான் சோத்தை திங்கும் போது மென்னு தின்னோம் அப்படின்னா, எதை தின்னாலும் மென்னு தின்னோம் அப்படின்னா, ஒருவேளை எசகு பிசகா பாக்டீரியா ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லைசோசைம் பாக்டீரியல் செல்ல டைஜஸ்ட் பண்ணிடும் வாயிலேயே, இன்ஃபெக்ஷன் நமக்கு வராது. மெல்லாம நல்லா அந்த சலைவா மிக்ஸ் ஆகாம லபக்கு லபக்குன்னு முழுங்கிட்டு ஓடுனா அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம் இருந்தா உள்ள போய் டைஜஷன் பண்றதுக்கும் நம்ம ஸ்டமக் ரொம்ப கஷ்டப்படும், ஸ்டமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன்லாம். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம் இருந்தா உள்ள போய் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா மென்னு சாப்பிடணும். ஓகே, சரி. லைசோசைம் என்சைம் வந்து பாக்டீரியல் செல்வால லைசிஸ் பண்ணும். லைசோனாலே பிரேக் டவுன் பண்றது. செல்லுலேஸ் செல்வால லைசிஸ் பண்ணும். ஸோ பிளான்ட்டுக்கு தான் செல்வால் இருக்கு. கைட்டினேஸ்ங்கிறது ஃபங்கைல இருக்கக்கூடிய செல்வால டைஜஸ்ட் பண்ணும், ஏன்னா ஃபங்கல் செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். ஸோ கைட்டினேஸ் ஃபார் ஃபங்கஸ். இந்த மூணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. லைசோசைம் இஸ் ஃபார் பாக்டீரியா, செல்லுலேஸ் ஃபார் பிளான்ட் செல், கைட்டினேஸ் ஃபார் ஃபங்கல் செல். அப்ப அனிமல் செல்லுக்கு செல்வாலே கிடையாது. அப்ப செல்வால் இருக்கிற 3 ஆர்கானிசத்தை கொடுத்துட்டாங்க. அனிமலுக்கு செல்வால் கிடையாது, பிளான்ட்டுக்கு செல்வால் இருக்கு. என்ன செல்வால்? செல்லுலோஸால் ஆனது. செல்லுலேஸ போடு, செல்லுலோஸ் செல்வால் டைஜஸ்ட் ஆகி காண போயிடும். ஃபங்கஸ்ல கைட்டினால ஆன செல்வால் இருக்கு, கைட்டினேஸ் போடு, கைட்டின் போயிடும்.
பாக்டீரியல் செல்வால டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை லைசோசைம் அப்படிங்கிற என்சைமுக்கு இருக்கு. அதை போட்டா பாக்டீரியல் செல்வால் போயிடும். இப்ப அனிமல் செல், பாக்டீரியல் செல், பிளான்ட் செல், ஃபங்கல் செல் எதுவா இருந்தாலும் இந்த என்சைம்லாம் போட்டதுக்கு அப்புறம் செல் மெம்பரேன் தான் இருக்காங்க. இப்போ அனிமல் செல்லுக்கு செல்வாலே கிடையாது. ஸோ ஆல்ரெடி செல் மெம்பரேன் மட்டும் தான் இருக்காங்க. ஓகே, you know that genes are located on long molecules of DNA. DNA தான் genes இருக்கு. DNAங்கிறது long molecule. இந்த long moleculeல ஒரு segment of DNA தான் gene. ஓகே, intertwined with proteins such as histones. So மெயினா histone protein. intertwinedனா அது சுருண்டு 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 இருக்கு. DNA சுருண்டு சுருண்டு இருக்கு histone proteinsனால. The RNA can be removed by treatment with ribonuclease. நமக்கு RNA வேணாம்னா ribonuclease. AS னு முடிஞ்சதுன்னா enzyme. சஃபிக்ஸ்ல AS னு முடிஞ்சா enzyme. ribonuclease போட்டா RNA-வை டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். DNA மட்டும் தான் எனக்கு வேணும். So ribonuclease enzyme போடுங்க. RNA காலி. Whereas proteins can be removed by treatment with protease. Protease enzyme போடுங்க. Protein காலி இல்லாம பண்ணிருக்கோம். Other molecules can be removed by appropriate treatments and purified DNA ultimately precipitate out after the addition of chilled ethanol. இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கைட்டின் போட்டு கைட்டினை பங்கையோட செல்வால் கைட்டினேஸால டைஜஸ்ட் பண்ணுங்க. பிளான்டோட செல்வால் செல்லுலேஸால டைஜஸ்ட் பண்ணுங்க. பாக்டீரியல் செல்வால லைசோசைமால டைஜஸ்ட் பண்ணுங்க. ஆர்என்ஏக்கு ரைபோநியூக்ளியேஸ் போடுங்க. புரோட்டீனுக்கு புரோட்டியேஸ் போடுங்க. இந்த 5 தான் கொடுத்துருக்காங்க. மீதிக்கெல்லாம் இதே மாதிரி அப்ராப்ரியேட்டான என்சைம் அதெல்லாம் போட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. பாலிசாக்கரைட் அமிலேஸ் என்சைம் போடுங்க. அவங்க கொடுக்கல, பட் சொல்றேன். அதே போல அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, நியூக்ளிக் மெம்பரேன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த என்சைம்ஸ் போட்டு ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். அப்ப அவங்க காமனா கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இல்லாததுக்கு விட்டுருங்க, இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்ல என்ன இருக்கு அது மட்டும். This can be seen as collection of fine threads in the suspension. எது இப்போ டிஎன்ஏ மட்டும் வந்துருச்சு, டிஎன்ஏ இப்போ இருக்கு. அந்த டிஎன்ஏவை பிரிசிபிடேட் ஆக வைக்கணும். பிரிசிபிடேட்னா படிய வைக்கணும். அப்பதான் அதை ரிமூவ் நம்ம தனியா எடுக்க முடியும். அப்ப அந்த டிஎன்ஏ மட்டும் இருக்கிறதுல நீங்க சில்டு எத்தனால் ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்ஏ த்ரெட் மாதிரி சஸ்பென்ஷன் கீழே வந்து படியும். ஓகேங்களா? இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க. சில்டு எத்தனால் போட்டதுக்கு அப்புறம் டிஎன்ஏ இந்த த்ரெட் மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலர்ல கிடைக்கும். டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணியாச்சு, டிஎன்ஏவை மட்டும். ஓகே, அடுத்து டிஎன்ஏ செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அட் ஸ்பெசிபிக் லொகேஷன்ஸ். இந்த இடத்துல கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு வரும்போது நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண முடியாது. மாலிகுலர் சிஸ்டர்னு சொல்லுவோம். என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு தான் கட் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் டைஜஷன்ஸ் are performed by incubating purified DNA molecules with the restriction enzymes. Okay. At the optimal conditions for that specific enzyme. So இங்க என்ன கொடுக்குறாங்க? ஆப்டிமல் கண்டிஷன்ஸ்னா டெம்பரேச்சர், பிஹெச் இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். பியூரிஃபைடு டிஎன்ஏவை இன்குபேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்குரிய டெம்பரேச்சர்லாம் கொடுத்தா அந்த டிஎன்ஏ பர்ஃபெக்டா இருக்கும். தேவையான என்சைம்ஸை போட்டா அந்த டிஎன்ஏ சின்ன சின்ன பீஸா கட் ஆகும். அதுதாங்க அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸை கட் பண்ணியாச்சு. டிஎன்ஏ வைப்பேன். அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸை வச்சு நீங்க ப்ராக்ரஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டைஜஷனை நீங்க உறுதிப்படுத்தி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்போ டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிகுல், ஹென்ஸ் இட் மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எலக்ட்ரோட் ஆனோட். இதெல்லாம் நம்ம அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல தெளிவா படிச்சோம் இந்த சாப்டர்லயே. The process is repeated with the vector DNA also. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஹியூமன் டிஎன்ஏ எடுக்கிறோம், இல்ல டிசைர்டு டிஎன்ஏ எடுக்கிறோம்னா அதை கட் பண்ணி அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல ஆனோடு கேத்தோடு வச்சு நம்ம டுவர்ட்ஸ் ஆனோட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பிரிஞ்சு போகுது. தேவையான டிஎன்ஏவை கட் அவுட் பண்ணி நம்ம திரும்ப எல்யூஷன் அப்படின்னு சொன்னோம். கட் அவுட் பண்ணி தேவையான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் மட்டும் பிரிச்சு எடுக்கிறது எல்யூஷன் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல. அதுக்கடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதே போல வெக்டர் டிஎன்ஏவையும் கட் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப வெக்டர் பிளஸ் ஃபாரின் டிஎன்ஏவை ஜாயின் பண்ணா ஆர்டிஎன்ஏ வந்துடும். The joining of DNA involves several processes after having cut the source DNA. Source DNA is the foreign DNA வர DNA as well as the vector DNA with the specific restriction enzyme. The cut out gene of interest the foreign DNA from the source DNA and the cut vector with space are mixed
and ligase is added. Ligase add ஆகும்போது வெக்டாரும் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபாரின் டிஎன்ஏவும் ஜாயின் ஆகுது. அப்போ உங்களுக்கு ரீகாமினன்ட் டிஎன்ஏ கிடைச்சிருது. அவ்வளவுதான். இதை சுருக்கமா சொல்லிட்டாங்க ஆர்டிஎன்ஏ வரைக்கும். இப்போ ஆர்டிஎன்ஏவை ஒன்ன வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்ல நம்ம ஒரு பாக்டீரியாக்குள்ள ஆர்டிஎன்ஏவை போட்டு ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப 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 சக்சஸ் ரேட் வந்து 0.0000001% தான். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிஎன்ஏவை சோர்ஸ் டிஎன்ஏவை எடுத்து அவ்வளோ என்சைம்ஸை போட்டு அதை டிஎன்ஏவை மட்டும் ஐசோலேட் பண்ணி அதை கட் பண்ணி வெக்டாரை கட் பண்ணி அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி கஷ்டப்பட்டு ரீகாமினன்ட் டிஎன்ஏ கொண்டு வந்திருக்கேன். அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏவை தொலைச்சிட்டா இதை விட செலவு, டைம் போனது இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. ஆனா ஆர்டிஎன்ஏ வந்துருச்சு. இத செவரல் லேக்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுதான் ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன் தான் பல மடங்கு அன்இமேஜினபிள் நம்பர் அந்த அளவுக்கு மல்டிப்ளை பண்ணி வச்சிருது. ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூசிங் பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, PCR stands for polymerase chain reaction. In this reaction, multiple copies of genes or DNA of interest is synthesized in vitro. In vitro na laboratory la synthesis பண்ணிக்கிறோம். In vitro using two diagram பார்க்கலாம். Two sets of primers. Primers அப்படிங்கிறவன் small chemically synthesized oligonucleotides that are complementary to regions of DNA. To the regions of DNA. இந்த இடத்துல ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ்னா கெமிக்கலி சிந்தசைஸ்ட், அதனால தான் அதுக்கு பேரே ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் நமக்கு நேச்சுரலா இருக்கும் நம்ம பாடியில. ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ்ங்கிறது கெமிக்கலி சிந்தசைஸ்ட், அதனால அதுக்கு பேர் ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ். ஏன்னா பிரைமர்னு ஒன்று இருந்தாதான் ஆர்டிபிஷியலா கூட நேச்சுரலா சிந்தசிஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல படிச்சிருப்போம். நேச்சுரல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ற இடத்துல, ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ற இடத்துல ஓரி சைட், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல ஒரு ஸ்மால் ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே போல ஆர்டிபிஷியலா பண்ணும்போதும் லெபார்டரியில இன்வைட்ரோனா லெபார்டரியில நம்ம கண்ட்ரோல்ல லெபார்டரியில பண்ணும்போதும் அவுட் சைட் த செல் டிஎன்ஏவை நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணும்போது கூட டிஎன்ஏ ரெப்ளிகேட் அவுட் சைட் த செல் நடக்குது லெபார்டரியில. அப்படி பண்ணுனா கூட நமக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு பிரைமர் வேணும். பட் பிசிஆர்ல யூஸ் பண்ற பிரைமர் வந்து ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ்னால ஆனது. கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கெமிக்கலி சிந்தசைஸ்ட் பிரைமர், அதான் ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ். ஸோ ரெண்டு பிரைமர் வந்து தேவைப்படுது, ரெண்டு டைரக்ஷன்ல நமக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு. The enzyme extends the primers using the nucleotides provided in the reaction and the genomic DNA as template. இங்க என்சைம் அப்படிங்கிறது டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் அப்படிங்கிறது ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆக ஹெல்ப் பண்றது. ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து பிரைமர்ல இருந்து நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போய் உங்களுக்கு ஜீனோமிக் டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்ண வைக்குது. If the process of replication of DNA is repeated many times, so இந்த மாதிரி லெபார்டரியில இன்வைட்ரோ கண்டிஷன்ல நீங்க இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை மெனி டைம்ஸ் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா the segment of DNA can be amplified to approximately billion times. 1 கோடி, பில்லியன்னா 1 crore, பில்லியன்னா 100 crore. 100 crore தானே பில்லியன்? இல்ல 1 கோடி இல்ல 100 crore பில்லியன்னா. 1 மில்லியன்னா 10 லட்சம், 100 மில்லியன்னா 1 crore, 1 பில்லியன்னா 100 crore. ஆமா ஞாபகம். 1 பில்லியன்னா 1 கோடியா இல்ல 100 கோடியா? அது நம்ம 100 crores, 1 பில்லியன் அப்படின்னா 100 crores செக் பண்ணிக்கங்க நீங்க. ஓகே, 100 crores டைம்ஸ் வந்து நம்ம இதை மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கலாம். 1 billion copies are made. Okay, such repeated amplification achieved by the use of a thermostable DNA polymerase isolated from bacterium Thermus aquaticus. Taq polymerase enzyme. Thermostable na enna artham? High temperature la kuda DNA replicate ஆகும். இந்த DNA polymerase enzyme function ஆகும்.
தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் அது தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து எடுத்துக்காங்க which remain active during high temperature induced denaturation of double stranded DNA. இந்த இடத்துல உங்களுக்கு சரி இது என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். which remain active எது தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து பிரிச்சு எடுத்தா தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஆக்டிவாவே இருக்கும். எப்போ ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா டிஎன்ஏ டீநேச்சுரேஷன் ஆகும். டீநேச்சுரேஷன்னா என்ன நல்லா கவனிங்க. டீநேச்சுரேஷன்னா டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. நான் ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறேன். ஹை டெம்பரேச்சர்ல இந்த இடையில இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி டிஎன்ஏ 2 தனி ஸ்ட்ராண்டா பிரிஞ்சிடும். அதுக்கு பேரு டீநேச்சுரேஷன். செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ். டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்டா இருக்கு, அது தனித்தனி ஸ்ட்ராண்டா செப்பரேட் ஆகிறதுக்கு ஹை டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும். என்சைம் எதுவும் தேவையில்லை, நோ காம்ப்ளிகேஷன்ஸ், சிக்கல்லாம் எதுவும் கிடையாது. நான் அதிகமான டெம்பரேச்சர்ல டிஎன்ஏ வச்சேன்னா அது தனித்தனி ஸ்ட்ராண்டா பிரிஞ்சிடும். திருப்பியும் நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சேன்னா டபுள் ஸ்ட்ராண்ட் ஆயிரும். டபுள் ஸ்ட்ராண்ட் ஆயிருக்கும் போது டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகாது. தனித்தனியா இருந்தாதான் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ண முடியும். நம்ம இன்வைட்ரோ கண்டிஷன்ல லெபார்டரியில டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹை டெம்பரேச்சர்ல வைக்கும் போது டிஎன்ஏ தனித்தனியா இருக்கும். ஸோ தட் அனதர் ஸ்ட்ராண்டை நம்ம சிந்தசிஸ் பண்ணி 2 டிஎன்ஏவா கொண்டு வந்துடலாம். பட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா லோ டெம்பரேச்சர்ல இருக்கும்போது இல்ல நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும்போது நம்ம 2 ஸ்ட்ராண்ட் கொண்டு வர முடியாது. அதுக்காக இன்வைட்ரோ கண்டிஷன்ல டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹை டெம்பரேச்சர்ல நார்மல் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ஃபங்க்ஷன் ஆகாது. நம்ம பாடியில இருக்க டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம்லாம் ஹை டெம்பரேச்சர்ல ஃபங்க்ஷன் ஆகாது. அப்ப அந்த ஹை டெம்பரேச்சர்ல கூட டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணும். யாரை கொண்டு வருது? ஆர்கி பாக்டீரியா, வால்கனோ, அந்த தெர்மல் ஹைட்ரோ வெண்ட், அந்த ஹைட்ரோ தெர்மல் வெண்ட், அதாவது 100 டிகிரி செல்சியஸ்ல கூட வாழக்கூடிய ஆர்கி பாக்டீரியாலாம் இருக்கும். அது தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற ஆர்கி பாக்டீரியா. அதுல இருக்கக்கூடிய பாலிமரேஸ் என்சைம் ஹை டெம்பரேச்சர்ல கூட டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணும். ஏன்னா அங்க சர்வைவ் ஆகுது பாக்டீரியா, அங்க பாக்டீரியா மல்டிப்ளை ஆகுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ஹை டெம்பரேச்சர்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அதான் தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து டாக் பாலிமரேஸ் என்சைமை எடுத்துட்டு வந்து லெபார்டரியில டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஸோ wherever there is a problem, அங்க சொல்யூஷன் இருக்கு. நம்ம பொறுமையா நிதானமா காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தா அந்த சொல்யூஷன் கண்ணுக்கு தெரியும். பதற்றத்தோட இருந்தா சொல்யூஷன் பக்கத்திலேயே இருக்கும், தெரியாது. அதான் ஓகே. எனிவே, ஸோ டீநேச்சுரேஷன் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அந்த ஹை டெம்பரேச்சர்ல நார்மல் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனாலும் நம்ம டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணணும். அதுக்காக நம்ம டாக் பாலிமரேஸ் ஹை டெம்பரேச்சர்ல கூட ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு டாக் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம், டாக் என்சைம், சரி, அந்த தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து டாக் பாலிமரேஸ் என்சைம் அதை எடுத்து அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைமை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். The amplified multiple copies, crores of copies எடுத்தோம்ல, the amplified fragments if desired can now be used to ligate with vector for further cloning. So இப்போ வெக்டார்ல அதை கம்பைன் பண்ணி ஹோஸ்ட் டிஎன்ஏ ஹோஸ்ட் செல்லுக்குள்ள அனுப்பி அதை திருப்பி குளோனிங் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் காப்பீஸ், க்ரோர்ஸ் ஆஃப் காப்பீஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஹெல்ப் பண்ணுது. இந்த டயக்ராமை நல்லா புரிஞ்சுக்கணும். டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க. டயக்ராம்ல இருந்தும் தியரி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுவாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கிடைச்சிருச்சு. டிஎஸ் அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கு. டபுள் ஸ்டாண்டர்டா தான் டிஎஸ். டபுள் ஸ்டாண்டர்டா டிஎன்ஏ இருந்தா மல்டிபிள் ஆகாது. இப்ப லெபார்டரியில நான் வச்சிருக்கேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன்? ஹை டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டா, இங்க பாருங்க, இதுவும் 2 ஸ்ட்ராண்டா தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றேன். இப்போ ஒரு பிரைமர், ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸான பிரைமர் 2 சைட்லயும் ஜாயின் பண்றதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் போட்டா ஜாயிண்ட் ஆகிக்கும். இப்போ நிறைய நியூக்ளியோடைட்ஸ் அதுல கொடுக்குறேன். அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டாரிட்டி ரூலை ஃபார்ம் பண்ணி ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் நம்ம சிந்தசிஸ் பண்ணது போய் பேரிங் ஆகும். ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ்னா இங்க ஏ இருந்துச்சு, அப்ப இங்க டி இருந்திருக்கும், பிரிஞ்சிருச்சு.
ஸோ நான் ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ் போயிட்டு இருக்கேன்ல அதில் ஏ இங்கே வந்து ஜாயின் ஆகிக்கும், டி இங்கே வந்து ஜாயின் ஆகி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா எனக்கு டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டாக வந்துடும். திருப்பி ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா இது 2 இப்படியே 30 சைக்கிள் பண்ணா 1 பில்லியன் காப்பீஸ் எனக்கு கிடைக்கும். வெறும் 30 சைக்கிள்ஸ், வெறும் 30 சைக்கிள். நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 2 பவர் 30 30 சைக்கிள்ஸ் போட்டீங்க அப்படின்னா 1 பில்லியன் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ உங்களுக்கு கிடைக்கும். வெறும் 30 சைக்கிள்ஸ், 30 சைக்கிள். அது எப்படி சார்னா நீங்க கால்குலேஷன் பண்ணுங்க. நானும் டவுட்டா தான் இருந்துச்சு எனக்கு. அதே 2 பவர் 30 என்ன அப்படின்னு போட்டா 1 பில்லியன் காப்பி வரும். ஓகே, இப்போ 2 டிஎன்ஏ வந்துருச்சு. இந்த இடத்துல டயக்ராம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன்னா டிஎன்ஏவை 2 ஸ்ட்ராண்டா செப்பரேட் பண்ணுது ஹை டெம்பரேச்சர்ல. செகண்ட் அனீலிங். அனீலிங்னா என்ன? பிரைமர்ஸை கொண்டு வந்து ஜாயின் பண்றது, 2 ஸ்ட்ராண்டையும் பிரைமர்ஸை ஜாயின் பண்றது. மூணாவது எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? டேக் பாலிமரேஸ் என்சைம். டேக் பாலிமரேஸ் என்சைம். அதுக்கடுத்து இங்க பாருங்க 1 பில்லியன் டைம்ஸ் 30 சைக்கிள். நான் போட்டேன்னா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், இங்கேயே கொடுத்துட்டாங்க, டயக்ராம்லேயே இருக்கு. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? என்சிஆர்டிலேயே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்க. கிக் பண்ணலாம் நம்ம தேவையில்லை. 30 சைக்கிள் பண்ணீங்கன்னா 1 பில்லியன் காப்பீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். புக்லயே இருக்கு, நான் இதை கவனிக்கவே இல்லை, புக்லயே இருக்கு. 30 சைக்கிள் பண்ணா போதும் 1 பில்லியன் காப்பீஸ், 1 பில்லியன் டைம்ஸ் உங்களுக்கு ஆம்பிளிஃபைட், மல்டிப்ளை ஆயிடுச்சு டிஎன்ஏ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது இன்சர்ஷன் ஆஃப் ரீகாமினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல் ஆர் ஆர்கானிசம். ஓகே, அவ்வளோதான், முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு முடிச்சிடலாம். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் எல்லாம் இன்னைக்கு முடிச்சிடறோம், எவ்வளோ நேரம் ஆனாலும். சரி, there are several methods of introducing the ligated DNA into recipient cells. recipient cellsனா host செல்லுக்குள்ள RDNA-வை உள்ள போடணும், அப்பதான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் கேரக்டர். recipient cells after making them competent to receive. competent என்ன? இந்த பாக்டீரியல் செல்லுக்கு கால்சியம் டைவேலண்ட் அயான்ஸ் போட்டா டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறம் ஐஸ்ல வைக்கணும், ஹீட் ஷாக் கொடுக்கணும், அப்புறம் ஐஸ்ல வைக்கணும், அப்போ அது டிஎன்ஏ உள்ள போயிடும்லாம் படிச்சோம்ல. இதான் கம்பீட்டன்ட். ஹோஸ்ட் வந்து டிஎன்ஏவை உள்ள எடுத்துக்கிறதுக்கான அக்செப்டட் பண்ற மாதிரி மாத்திக்கிறது. அப்போ டேக் அப் டிஎன்ஏ பிரசன்ட் இன் இட்ஸ் சரௌண்டிங். டிஎன்ஏ கம்பீட்டன்டா மாறினதுக்கு அப்புறம் டிஎன்ஏ உள்ள போயிடுது ஹோஸ்ட் செல்லுக்குள்ள, ரெசிபியன்ட் செல்லுக்குள்ள. ஸோ இஃப் ஏ ரீகாமினன்ட் டிஎன்ஏ பியரிங் ஜீன் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஜீன் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் டு அன் ஆன்டிபயோட்டிக், ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ரீகாமினன்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன் உள்ள போனுச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள் கேப்சிசிலின் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஈ கோலை செல்ஸ், த ஹோஸ்ட் செல் பிகம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் செல். ஆக்சுவலி ஈ கோலைக்கு நேச்சுரலா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆம்பிசிலின் இஸ் எ ஆன்டிபயோட்டிக், அது ஈ கோலையை கொன்றும். ஆர் செவரல் பாக்டீரியாவை ஆம்பிசிலின் கொன்றும். இப்போ ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனை நான் ஃபாரின் டிஎன்ஏவோட வச்சு ஈகோலைக்குள்ள அனுப்பிட்டேன். அப்ப ஈகோலை டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருந்தா நான் ஆம்பிசிலின் போட்டா கூட அந்த ஈகோலை சர்வைவ் ஆகும், சாகாது. ஈகோலை ஒருவேளை செத்து போயிடுச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் கிடையாது, ஃபாரின் டிஎன்ஏ அதுக்குள்ள இல்லை, பாத்துக்கங்க. இஃப் வி ஸ்ப்ரெட் த டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் ஆன் அகார் பிளேட்ஸ் கண்டெய்னிங் ஆம்பிசிலின், அகார்னா அந்த ஜெல், அதுலதான் பாக்டீரியாவை நான் வளர்க்குறேன் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம்டு பாக்டீரியானா அதுக்குள்ள ஆர்டிஎன்ஏ இருக்கு. அதை நான் வந்து ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் போட்டு வளர்க்குறேன் அப்படின்னா ஒன்லி டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வில் க்ரோ, அன்டிரான்ஸ்ஃபார்ம்டு ரெசிபியன்ட் செல்ஸ் வில் டை. ஏன்னா நான் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனை ஃபாரின் டிஎன்ஏவோட வச்சிருக்கேன். ஃபாரின் டிஎன்ஏ யாருக்குள்ள இருக்கானோ அவன் தான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், ஃபாரின் டிஎன்ஏ யாருக்குள்ள இல்லையோ அவன் நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ். ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ல ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லாதனால செத்து போயிடும். டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ல ஃபாரின் டிஎன்ஏவும் இருக்கு, ampicillin resistant gene இருக்கு, அது survive ஆகும். Since due to ampicillin resistant gene, one is able to select the transformed cell in the presence of ampicillin. So transformed cells மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் foreign DNA ஓட இருக்கிறது. The ampicillin resistant gene in this case is called selectable marker. இந்த கேஸ்ல ampicillin resistant gene வந்து transformants non transformants வந்து பிரிச்சு கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுனால அவன் selectable marker. Okay, next, obtaining the foreign gene product. When you insert a piece of alien DNA, that is foreign DNA, into a cloning vector plus
alien DNA or DNA and transfer it. rDNA-வை பாக்டீரியாவுக்குள்ளேயோ பிளான்ட்டுக்குள்ளேயோ அனிமல்குள்ளேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. The alien DNA gets multiplied. Alien DNA அந்த பாக்டீரியா பிளான்ட் அனிமல்குள்ள போய் மல்டிப்ளை ஆகுது. In almost all recombinant technologies, the ultimate aim is to produce a desirable protein. நமக்கு தேவையான புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அது இன்சுலினா இருக்கலாம், என்சைமா இருக்கலாம், எனிதிங்கா இருக்கலாம். தேவையான புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். விட்டமின்ஸா இருக்கலாம். Hence, there is a need for the recombinant DNA to be expressed. So, recombinant DNA express பண்ணாதான் நமக்கு தேவையான புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். ஏன்னா recombinant DNA இருக்க ஃபாரின் DNA இன்சுலின் சிந்தசிசிங் ஜீன்னா அந்த இன்சுலின் சிந்தசிஸ் ஆகணும். அதுதான் நமக்கு தேவையான புரோட்டீன் இங்க. The foreign gene gets expressed under appropriate conditions. So temperature, pH இதெல்லாம் கரெக்டா இருக்கும்போது foreign DNA அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். The expression of foreign gene in the host cell involve understanding many technical details. So அந்த foreign DNA எக்ஸ்பிரஸ் ஆகிறது எப்படிங்கிறதுக்கு நிறைய டீடைல்ஸ் நமக்கு தெரியணும். After having cloned the gene of interestங்கிறது foreign DNA தான். அதை மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துறீங்க. 30 சைக்கிள்ஸ்ல 1 பில்லியன் காப்பீஸ் வரைக்கும் வரும். And having optimized the conditions to induce the expression of the target protein. So அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சா அதோட ப்ரோட்டீன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். One has to consider producing it in a large scale. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஒர்க் படிச்சோம்ல, இவ்வளோ ஸ்டெப்ஸ் படிச்சோம்ல, இங்க several lakhs of rupees, several years of time ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன பலன்? அதோட ப்ரோட்டீனை லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணி உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும். அப்பதான் நமக்கு எக்கனாமிக்கலா வயபிளா இருக்கும், மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணுனது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேன் யூ திங்க் ஆஃப் எனி ரீசன் வை தேர் இஸ் எ நீட் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்? இப்ப சொன்னதுதான். இஃப் எனி ப்ரோட்டீன் என்கோடிங் ஜீன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் எ ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட். இந்த இடத்துல ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட்னா என்ன? இப்ப நான் ஹியூமன், எனக்கு இன்சுலின் சிந்தசிசிங் ஜீன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுது. எனக்கு அந்த இன்சுலின் வேணும், அதனால என் உடம்புல அது சிந்தசிஸ் பண்ணுது. ஹோமோலாகஸ் ஹோஸ்ட். என்னோட ஜீனை எனக்கு சம்பந்தமே இல்லாத ஈகோலைக்குள்ள கொண்டு போய் வச்சு அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண வச்சு அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஈகோலைக்கும் இன்சுலினுக்கும் சம்பந்தமே இல்லை. அது மட்டும் இல்லாம அது அதோட ஜீன் இல்லை, ஹியூமன் ஜீனை எடுத்து ஈகோலைல வச்சிருக்கோம். அப்ப ஈகோலை இஸ் த ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட் ஃபார் ஃபாரின் டிஎன்ஏ. அந்த ஜீன் ஹெட்ரோலாகஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட்குள்ள போய் உங்களுக்கு புரோட்டீன் வந்து என்கோட் ஐ ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுது, சிந்தசிஸ் ஆகுதுன்னா இட் இஸ் கால்டு ரீகாம்பினன்ட் புரோட்டீன். ஸோ ரீகாம்பினன்ட் புரோட்டீன் யாரு? ஹெட்ரோலாகஸ் ஹோஸ்ட்குள்ள சிந்தசிஸ் ஆகிற, அவங்க மூலியமா சிந்தசிஸ் ஆகிற புரோட்டீன் எல்லாம் ரீகாம்பினன்ட் புரோட்டீன். The cells harboring cloned gene of interest may be grown on a small scale in the laboratory. So first small scale laboratory la valathu paakalam. The culture may be used for extracting the desired protein and then purifying it by using different separation techniques. So இந்த இடத்துல நீங்க எப்படி ஒரு செல்லுக்குள்ள இருந்து டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ண புரோட்டீனையும் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஈகோலை இன்சுலினை மட்டும் சிந்தசிஸ் பண்ணாது, கண்ணா பின்னா அது சிந்தசிஸ் பண்ற எல்லாத்தையும் சிந்தசிஸ் பண்ணி தள்ளும். அதோட வேஸ்ட் மெட்டீரியல்லாம் வெளியே தள்ளி வச்சிருக்கோம். நமக்கு இன்சுலின் மட்டும் வேணும் அப்படின்னா அதை பியூரிஃபை பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு இன்சுலின் சொல்றேன். விட்டமின் ஏவா இருக்கலாம், வேற எனி அதர் ப்ரோட்டீன் ப்ராடக்டா இருக்கலாம். அந்த ப்ராடக்டை நீங்க பியூரிஃபைடு ஃபார்ம்ல செப்பரேட் பண்ணி எடுத்தாதான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி பிரச்சனை ஆயிடும். ஏன்னா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்லாம் வந்துச்சுன்னா வம்பாயிடும். அதனால நமக்கு தேவையான ப்ரோட்டீனை பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும், செப்பரேட் பண்ணி. அதுக்கு செப்பரேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. The cells can also be multiplied in continuous culture system wherein the used medium is drained out from one side while fresh medium is added from the other to maintain the cells in their physiologically most active log or exponential phase. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நல்லா பாருங்க. இது சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஒரு சைட்ல நீங்க ஃப்ரெஷ்ஷா மீடியத்தை அனுப்புறீங்க. யூஸ்ட் மீடியம்னா என்ன? அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாக்டீரியா யூஸ் பண்ணி பாக்டீரியா மல்டிப்ளை ஆயிடுச்சு. இப்ப அதுல நியூட்ரியன்ஸே இல்லை, அதுதான் யூஸ்ட் மீடியம். அதை வெளியே அனுப்புறீங்க. திருப்பி ஃப்ரெஷ் மீடியம் உள்ள யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மீடியத்துல ஒன்றும் இல்லை, சக்கதான் இருக்கு, அதை வெளியே திருப்பி ஃப்ரெஷ் மீடியம். ஸோ தட் பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு கொடுக்க அது என்ன ஆகும்? அது எக்ஸ்பொனன்ஷியல் growth லாக் ஃபேஸ்ல இருக்கும். அதுதான் ஆன்சர், கொஸ்டின்கான ஆன்சர். Why one side is medium is added
அண்ட் அனதர் சைடு இஸ் யூஸ்டு மீடியம் இஸ் ரிமூவ்ட் அப்படின்னா பாக்டீரியா எக்கச்சக்கமா வளரணும், எக்ஸ்பொனன்ஷியல் லாக் ஃபேஸ்ல வளரணும். அப்பதான் அது அதிகமான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம அதை செப்பரேட் பண்ணி எடுத்து பயன்படுத்தலாம். அதுக்கு தான் நம்ம வந்து அதை பண்றோம். This type of culturing method produces large biomass leading to higher yield of desired protein. Large biomass வந்து large number of bacteria produce பண்ணி அதோட products அந்த desired protein வந்து higher yield அதிகமா நமக்கு கிடைக்கும். Small volume culture cannot yield appropriate quantities of product. So கொஞ்சோண்டு கல்ச்சர் நீங்க ஒரு டெஸ்ட் டியூப்லயோ ஒரு பெட்ரி பிளேட்லயோ வளர்க்குறீங்கன்னா அதுல இருந்து வர ப்ராடக்ட் ஒரு ஆளுக்கு கூட யூஸா இருக்காது, பத்தாது. So to produce in large quantities, the development of bioreactors where large volumes 100 to 1000 liters of culture can be processed was required. So bioreactors நமக்கு வேணும். பயோரியாக்டர்ஸ்னா லிவிங் ஆர்கானிசத்தை வளர்க்குற வெசல், அதான் பயோரியாக்டர்ஸ். ஃபெர்மெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Thus bioreactors can be thought of as vesselsனா பாத்திரம், in which raw materials are biologically converted into specific products. Or அந்த specific products individual enzymes production க்கு help பண்றது. Using microbial plant, microbial அப்புறம் ஒரு கமா வரும், microbial அந்த ஃபங்கல் பாக்டீரியல்லாம் மைக்ரோபியல், பிளான்ட், அனிமல் ஆர் ஹியூமன் செல்ஸ் அதை யூஸ் பண்ணி பயோரியாக்டர்ஸ் அப்படிங்கிற வெசல்ஸ்ல நம்ம லார்ஜ் குவான்டிட்டிஸ்ல டிசையர்டு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். A bioreactor provide optimal conditions. ஆப்டிமம்னா தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர், தேவையான அளவுக்கு pH, so that அதிகமான physiologically log phase, exponential phaseல அந்த செல்ஸ் வளரும். For achieving the desired product by providing optimum growth conditions, temperature, pH, substrate, salt, vitamin. Saltனா மினரல் சால்ட், சோத்துக்கு போடுற கல்லுப்பு தூளுப்பு கிடையாது. டெம்பரேச்சர், pH, சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது வளருது, அந்த அகரோஸ் ஜெல் மோஸ்ட்லி சப்ஸ்ட்ரேட்டா இருக்கும், இல்லைன்னா லிக்விட் மீடியமா இருக்கும். சால்ட், விட்டமின்ஸ், ஆக்சிஜன்லாம் கொடுத்தா பாக்டீரியா எக்ஸ்பொனன்ஷியல் growthல வளர்ந்து ப்ராடக்ட் அதிகமாக கொடுக்கும். The most commonly used bioreactors are stirring type, which are shown in figure 11.7. Stirring அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறது, ஸ்டிர் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது, அதான் ஸ்டிர்ரிங் டைப்ஸ். ஓகே, ஸோ இதுல ரெண்டு பயோரியாக்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஸ்டிர்ரிங் டைப் தான். ஒன்னு சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர். இதுல வந்து என்னெல்லாம் பாருங்க, மோட்டார் இருக்கு, இந்த மோட்டார் தான் நடுவில் இருக்கிற அந்த ஸ்டிர்ரரை வந்து ப்ரொப்பல்லரை வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபோம் பிரேக்கர். இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மீடியம். நம்ம அந்த மீடியத்துல வந்து பாக்டீரியா வளர 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 அந்த நுரை தள்ளி மேல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நுரை மேல சேர்ந்துன்னா ஆடை மாதிரி சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிஜன், அந்த அந்த பாக்டீரியல் growth இதெல்லாம் பாதிக்கும். அதனால அதை அந்த நுரையை ரிமூவ் பண்றதுக்கு மேல ஃபோம் பிரேக்கர் வச்சிருக்கான். அதுக்கடுத்து பிளாட் பிளேட் இம்பல்லர், அது வந்து இந்த மீடியத்தை கல்ச்சர் பிராத்ங்கிறது இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது. அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா மிக்சிங்லயே இருக்கணும், ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸ்டிரைல் ஏர் உள்ள போகும் ஏரேஷனுக்காக, அந்த ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக. ஸோ ஆசிட் பேஸ் ஃபார் pH கண்ட்ரோல் இந்த கொலா வழியா போகுது. ஸ்டீம் ஃபார் ஸ்டெரிலைசேஷன். ஸோ அந்த ஹாட் ஏர், அந்த நீராவி இருக்குல்ல, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடிய நீராவியை உள்ள அனுப்புறதுக்கான வழி. ஸோ தட் ஸ்டெரிலைசேஷன் எதுக்குன்னா நமக்கு தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. இது சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர். ஸ்பார்ஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழே இருந்து ஏர் பபிள்ஸ் மேல வரும். இந்த ஃபிஷ் டேங்க்ல ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக, அந்த ஏரேஷன் கொடுக்கறதுக்காக கீழே இருந்து பபிள்ஸ் வருது இல்லைங்களா, ஒரு மோட்டார் மாதிரி வச்சிருப்பாங்க, அதே செட்டப் தான் இங்கேயும். ஸோ அந்த பபிள்ஸ் மேல வந்துகிட்டே இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ்லாம் ப்ராப்பரா மிக்சிங் ஆகும், ஏரேஷன், ஆக்சிஜன் கிடைக்கும். அதான் ஸ்பார்ஜ்டு ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர். இதுல வந்து ஸ்டிரைல் ஏர் பபிள்ஸ் ஆர் ஸ்பார்ஜ்ட், கீழ இருந்து மேல் நோக்கி போகுது. ஓகே, இங்க கேஸ் என்ட்ரைன்மெண்ட். ஸோ ஏதாவது கேஸ் வந்து போய் மாட்டிட்டு இருந்தா அதை ரிமூவ் பண்றது. இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. பபிள்ஸ் dramatically increase the oxygen transfer area. ஸோ பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த பபிள்ஸ்ல ஆக்சிஜன் உங்களுக்கு டெலிவர் ஆகுது, அதான் ஸ்பார்ஜ்டு டேங்க். A stilled tank reactor is usually cylindrical or with a curved base. ஏன் பேஸ் வந்து கர்வ்டா இருக்கு அப்படின்னா, so that ஏரியாவை அதிகப்படுத்தும், அதுக்காக மிக்சிங், ப்ராப்பர் மிக்சிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
to facilitate the mixing of the reactor content. So அவனும் கொடுத்துட்டான் mixing, proper mixing. The stiller facilitates even mixing and oxygen availability throughout the bioreactor. Stirrer அப்படின்னா இந்த மிக்ஸ் பண்ற blades தான். Alternatively, air can be bubbled through the reactor. So stirrer use பண்ணலனா air வச்சு நம்ம mix பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். If you look at the figure closely, you will see that the bioreactor has an agitator system, mix பண்றது, an oxygen delivery system, a foam control system, foam na the நுரைய control பண்றது, a temperature control system, pH control system, sampling ports na sample தனியா எடுத்து கரெக்ட்டா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கான்னு செக் பண்றது, so that small volumes of culture can be withdrawn periodically. அதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ரியாக்டர்ல படிச்சாச்சு. டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ், சிந்தட்டிக்னா ப்ரொடியூஸ் பண்றது, பாக்டீரியாவையோ ஏதோ ஒரு ஹோஸ்ட் செல்லை வச்சு நீங்க ப்ராடக்டை எடுத்துட்டீங்க, பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ் முடிஞ்சு, the product has to be subjected through a series of process before it is ready for marketing. மார்க்கெட்டிங்னா நீங்க போய் அதை விற்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் அதுல இருக்கு. ப்ராசஸிங் as a finished product, the process includes, before marketing என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம்? separation and purification. செப்பரேஷன்னா தேவையில்லாத கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிடணும், தேவையுள்ளதை மட்டும் செப்பரேட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணணும். அதுல வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கும், கண்டாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ பியூரிஃபை பண்ணணும், which are collectively referred to as downstream processing. செப்பரேஷன், பியூரிஃபிகேஷன் ரெண்டையும் சேர்த்து நீங்க டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றீங்க. The product has to be formulated with suitable preservatives. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க தனியா செப்பரேட் பண்ணிட்டீங்க, பியூரிஃபை பண்ணிட்டீங்க, டவுன்ஸ்ட்ரீம் பண்ணியாச்சு, அது கெட்டு போகக்கூடாது, அதுல திருப்பி ஃபர்தர் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அதை பாதுகாக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்ல. Such formulation has to undergo thorough clinical trials. ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னா முதல்ல அனிமல்ஸ்க்கு கொடுத்து செக் பண்ணணும், அப்புறம் தான் ஹியூமனுக்கு கொண்டு போகணும், அதான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போகணும். இன் கேஸ் ஆஃப் ட்ரக்ஸ், மருந்துகளுக்கு ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் ஃபார் ஈச் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன? அதான் அதுல வந்து இன்ஃபெக்ஷியஸ் கிருமிகள் எதுவும், ஆர்கானிசம்ஸ் எதுவும் இல்லையா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். The downstream processing and quality control testing vary from product to product. So drugs, மெடிசின்க்கு ஒரு மாதிரி இருக்கும், இது ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வேற மாதிரி இருக்கும், அது மாதிரி. ஸோ டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் மாறுது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நாளைக்கு நம்ம பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் சாப்டர் பார்க்கலாம். பயோடெக்னாலஜி அண்ட் சாப்டர். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். ரகுராமன் கால்குலேஷன் போட்டாங்க. 2 power 30 is equal to 107 crore. 100 கோடிக்கு மேல 107 கோடியே 37,41,824. ஓகே, தேங்க்ஸ் ரகுராமன். 100 crore 1 billion. தேங்க்யூ. நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் a lot. Take care. Bye. See you. Have a nice day.